ரஹ்மானோட அந்த நிகழ்ச்சியினப்போ நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ரொம்ப ரஹ்மான் வந்து மெட்டிகுலஸ் மேன். அவரோட குரூப் வரும்பொழுது ஒரு 70 பேர் இந்தியாவிலேருந்து விமானத்தில் வந்தாங்க. நான் கூட சொன்னேன், ரஹ்மான் சார்ட்டர் பண்ணிடலாமான்னு. செலவு வைக்கக்கூடாது அவங்களுக்கு. ரஹ்மானும் ஒரு 5 பேருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் கிளாஸ், மீதியெல்லாம் எக்கானமியே போதுன்ட்டார். சிவமணி, ரஹ்மான் அந்த மாதிரி முக்கியமான பீப்புளுக்கு. இந்த நிகழ்ச்சியை ரஹ்மான் இலவசமாக பண்ணி கொடுத்தார். 10 பைசா வாங்கலை, வாங்கவே மாட்டேன்ட்டார். நான் சொன்னேன், ரஹ்மான் வாட் இஸ் த பேமெண்ட்னு? ஐ எம் டூயிங் ஃபார் இந்தியா, why should I get payment? Great. You are giving an opportunity, the Prime Minister is giving. என்னை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் பாடுற நிகழ்ச்சி நடத்துகிறத பெருமையை பிரதமர் கொடுத்துருக்காரு. அது முக்கியமாக, காசு முக்கியமான. அதான் ரஹ்மான், நீங்கள் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே. ஒன்றும் பண்ண வேணாம், நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம், நாங்கள் கூட ஃப்ளைட் டிக்கெட் போட்டுக்கிறோன்னார். அப்புறம் இவங்க சொன்னாங்க, அதுவும் ரொம்ப தப்பு. இலவசமாக ரஹ்மான் எவ்வளோ கோடி வாங்குறான்னு உங்களுக்கு தெரியும். கூட வந்து பாடகர்கள்லாம் கூட்டின்னு வந்தார், எல்லா பாடகர்களையும் கூட்டின்னு வந்தார், ஹிந்தியிலேருந்து தமிழ்லேருந்து எல்லாம். ஒரு பாடகர்களும் பணம் வாங்க மாட்டேன்ட்டார். ரஹ்மானே வாங்காத போது நான் சொன்னேன், அவங்களுக்கு தனியாக பேமெண்ட் தட்டமான கேட்டு பாருங்களேன் அப்படின்னாரு. ரஹ்மான் எனக்கு வந்து ரோஜா காலத்துலேருந்து ஆனந்தோடலேருந்து பழக்கம். அந்த பீரியட்லேருந்து நாங்கள் நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்தோம். கேட்டு பாருங்கன்னார். யாரும் பணம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. நான் அப்புறம் சொன்னேன், கவர்மெண்ட்டில் என்ன ரஹ்மான் பணமே வாங்க மாட்டேங்கிறாங்க, அவர் நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நிகழ்ச்சியை நல்லா பண்ணுவீங்க, அவருக்கு வேணுங்கிற சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டு, ஹோட்டல் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். அவர் எந்த செலவு இல்லாமல் பார்த்துட்டோம். ஏர்போர்ட்லேருந்து போய் கூப்பிட்டு வந்து பிக்கப் பண்ணி அவரும் எங்களுக்கு வந்து இந்த யூஎனில் ரிகர்சல்லாம் நடந்தது. அப்போ யூஎனே காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்ற நாட்டு தூதரெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன நடக்குது யூஎனில்? ஜென்ரல் அசம்பிளி ஹாலை பிளாக் பண்ணிட்டு இந்திய கிளாஸ்லேருந்து டப்பு தட்டுறாங்க. நான் சொன்னேன், வந்து பாருங்கள் தெரியும் அப்படின்னு. ரஹ்மான் கிட்ட கேட்டார், என்ன மாதிரி ஆடியன்ஸ் வர போகிறாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் தமிழில் ஆரம்பிங்க, சூஃபியில் முடிங்கன்னு. புரிஞ்சுட்டார் அவர் என்ன சொல்ல வரேன்னு, அது புரிஞ்சுட்டார். அது மாதிரி தமிழில் ஆரம்பித்தார். அது என்ன சொன்னேன், சார் தமிழில் நீங்கள் ஆரம்பிக்கணும், ஆடியன்ஸை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் ரஹ்மான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு.